வணக்கம். நான் உங்கள் மோகனா. 8/9/2025 திங்கட்கிழமை தினத்தந்தி. போர் தொடங்கி இதுவரை இல்லாத வகையில் ரஷ்யா அதிரடி. உக்ரைன் மீது 800 ட்ரோன்களை ஏவி தாக்குதல். அமைதி பேச்சுவார்த்தைக்கு பெரும் பின்னடைவு. போர் தொடங்கியதில் இருந்து மிகப்பெரிய தாக்குதலாக உக்ரைன் மீது 800க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ரஷ்யா ஏவியது. இதில் உக்ரைனின் மந்திரி சபை கட்டிடம் தீப்பிடித்து எரிந்தது. இந்த தாக்குதல் அமைதி பேச்சு வார்த்தைக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. கியூ செப்டம்பர் 8 உலகின் மிகப்பெரிய இராணுவ கூட்டமைப்பான நோட்டோவில் உக்ரைன் இணைய முயற்சிக்கு வருகிறது. இதனால் தங்களது நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் என தொடக்கம் முதலே ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்தது. அதனை மீறி செயல்பட்டதால் உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த 2022ஆம் ஆண்டு போர் தொடுத்தது. இந்த போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகள் உள்ளன. அவற்றின் உதவியால் உக்ரைன் தொடர்ந்து போரில் தாக்குப்பிடித்து நிற்கிறது. இதற்கிடையே போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா ஜனாதிபதி டிரம்ப் இரு நாடுகளின் தலைவர்களையும் தனித்தனியே சந்தித்து பேசினார். அப்போது போரில் தாங்கள் கைப்பற்றிய பகுதிகளை ஒப்படைக்க முடியாது என ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்தார். இதற்கு உக்ரைனின் எந்த ஒரு பகுதியையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என அதிபர் ஜெலன்ஸ்கி திட்டவட்டமாக கூறினார். இதனால் எவ்வித உடன்பாடும் எட்டப்படவில்லை. இதனை அடுத்து போரால் பாதிக்கப்பட்ட உக்ரைனுக்கு உதவியாக இராணுவத்தை அனுப்ப 26 நட்பு நாடுகள் ஒப்புக்கொண்டன. மேலும் போரை நிறுத்துவதற்கு தொடர்பாக ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுத்து வந்தனர். ஆனால் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா மேலும் தீவிரப்படுத்தியது. அதன் ஒரு பகுதியாக தலைநகர் கியூ, டனாட்டிஸ் உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து ரஷ்யா சரமாரி தாக்குதல் நடத்தியது. அப்போது 800க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை உக்ரைன் மீது ரஷ்யா அனுப்பியது. 9 ஏவுகணைகளும் வீசப்பட்டன. உக்ரைனுக்கு எதிரான போரை தொடங்கியதில் இருந்து ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் இதுவாகும். அவற்றில் 747 ட்ரோன்கள் ஐந்து ஏவுகணைகளை உக்ரைன் வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினர். எனினும் மீதமுள்ள ட்ரோன்களை மற்றும் ஏவுகணைகள் உக்ரைனின் குடியிருப்பு பகுதியில் வீழ்ந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தின. குறிப்பாக இந்த தாக்குதலின் உக்ரைனின் தலைமை அலுவலகமான மந்திரி சபை கட்டடத்தின் மேற்பகுதியில் தீப்பிடித்து எரிந்தது. இதுவரை நகரின் மையப்பகுதி மீது தாக்குதல் நடத்துவதை ரஷ்யா தவிர்த்து வந்தது. ஆனால் தற்போது மந்திரி சபை கட்டிடம் மீது நடத்த தாக்குதல் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ரஷ்யாவின் தாக்குதலில் உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள மந்திரி சபை கட்டிடம் தீப்பிடித்ததால் கரும்புகை வெளியேறிய காட்சி இந்த பாருங்க. அதேபோல் அங்குள்ள பல அடுக்குமாடி கட்டிடங்களும் சேதமடைந்தன. இந்த தாக்குதலில் 1 வயது குழந்தை உள்பட 2 பேர் உடல் கருகி பலியாகினர். மேலும் 15 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. இதனை அடுத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்த அதிபர் புதின் உக்ரைன் வந்தால் சந்திக்க தயாராக இருப்பதாக அதிபர் ஜெலன்ஸ்கி கூறினார். மேலும் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யா மீது பல்வேறு தடைகளை விதிக்க வேண்டும் எனவும் அமெரிக்காவை அவர் வலியுறுத்தினார். போரை நிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் பல்வேறு முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது நடைபெற்ற இந்த தாக்குதல் அமைதி பேச்சுவார்த்தைக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.